ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு தான் கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அதே மாதிரி மோகனாவும் டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட வந்துகிட்டு இருக்காங்க. மோகனாவை பார்த்துட்டு இங்கிட்டு செல்லப்பாண்டியும் வசந்தியும் மோகனா காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுக்குங்க சமந்தி, நாங்க பண்ணது ரொம்பவே தப்பு தான். அன்னைக்கு உங்க பிள்ளை என் பிள்ளைய வெட்ட வந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட இருந்துதான் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இப்படி தப்பு பண்ணிட்டோம். நாங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டோம். நாங்க உங்களை ஏமாத்தணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணல, நாங்க வந்துட்டு தெரியாம பண்ணிட்டோம், அப்ப உள்ள சூழ்நிலையில நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அழுது சொல்றாங்க. உடனே மோகனா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்துல பொய் சொல்லியிருக்க கூடாது இல்லையா, அப்படியே விட்டிருந்தா கூட தமிழை இந்நேரம் மன்னிச்சிருப்பாங்க. திரும்பவும் போய் இப்படி ஒரு பொய்ய சொன்னோங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாரும் தமிழை வந்து வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. தப்புதான் சமதி, நாங்க பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ் சொல்றாங்க, ஆமாத்த, எங்க அம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நான் இப்பவே போயிட்டு ராஜாங்க மாமா கிட்டையும் உங்க பிள்ளை கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் மன்னிப்பு கேட்க போறேன். இதுக்கு மேலேயும் நான் இதை மறைக்க விரும்பலத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்புறாங்க. உடனே தமிழை வந்து மோகனா கையை பிடிச்சிட்டு, அடியே நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற, இப்ப போய் சொன்ன அப்படின்னா உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிரும். நேத்து தான் கருப்பு கிட்ட சேது வந்துட்டு உன்னைய பத்தி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்தான். என்னதான் அவனுக்கு உன் மேல கோபம் இருந்தாலும் உன் மேல உள்ள பாசம் மட்டும் குறையில தமிழ் சேதுவுக்கு. இப்ப போய் நீ சொன்ன அப்படின்னா அவன் மொத்தமா உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். நீ வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சமாதானப்படுத்துறாங்க. உடனே தமிழ் வந்து, இல்லத்த, நம்ம இதுக்கு மேல மறைச்சோம் அப்படின்னா தப்பா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே தமிழோட அம்மா வசந்தி சொல்றாங்க, அடியே தமிழ், பேசாம இரு, சமந்தியம்மா சொல்றதா சரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மோகனாவும் தமிழும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி வந்து கேள்வி கேட்குறாங்க, அடியே என்னடி ஆச்சு, ஸ்கேன் பண்ண போறீங்களேடி, என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. மோகனா வந்துட்டு, குழந்தை நல்லா இருக்கான், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாட்டி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் ராஜாங்க மூஞ்சிலையும் சிரிப்பு தெரியுது. இங்கிட்ட பாத்தீங்கன்னா சேதுவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த 4 வில்லிகளுக்கும் சந்தேகம் வருது. என்னடி இதுக போகும்போது நல்லா சிரிச்ச முகமா போச்சுக, வரும்போது இப்படி உம்முன்னு வருதுக, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம, அக்கா ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாட்ட கேக்குது. உடனே பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு பையில இருந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட மோகனா பேசிட்டு பொய்யா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எடுத்து காட்டுறாங்க. தமிழுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாவே இருக்கு அதை காட்டும் போது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.